இத்தாமொழி அருகே மோட்டார் சைக்கிள் மீது லாரி மோதி கொத்தனார் பலி. கன்னியாகுமரி மாவட்டம் இத்தாமொழி அருகே உள்ள மேலமாவளை பகுதியைச் சேர்ந்தவர் துரைபாண்டி. இவருடைய மகன் சிவானந்த், வயது 33, கொத்தனார். இவருக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை. வெளிநாட்டில் 10 ஆண்டுகளாக வேலை செய்து வந்த சிவானந்த் கடந்த ஆண்டு சொந்த ஊருக்கு வந்துள்ளார். இந்த நிலையில் நேற்று முன்தினம் இரவு சிவானந்த் உறவினர் ஒருவரை அழைத்துக் கொண்டு மோட்டார் சைக்கிளில் ராஜாக்கமங்கலம் சென்றுவிட்டு வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர். அப்போது பண்ணையூர் பாலம் அருகே சென்றபோது எதிரே கியாஸ் ஏற்றி வந்த லாரி திடீரென மோட்டார் சைக்கிள் மீது மோதியது. இதில் சிவானந்துக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டு சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இறந்தார். உறவினருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அக்கம் பக்கத்தினர் படுகாயமடைந்தவரை மீட்டு சிகிச்சைக்காக நாகர்கோவிலில் உள்ள ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் சேர்த்தனர். இதுபற்றி தகவல் அறிந்த ராஜாக்கமங்கலம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்று விபத்தில் பலியான சிவானந்த் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். விபத்தில் பலியான சிவானந்த் ஆசையாக புதிய வீடு ஒன்றை கட்டினார். அதில் குடியேறிய பின் திருமணம் செய்து கொள்ள இருந்தார். அதன்படி கடந்த ஞாயிற்றுக்கிழமை புதிய வீட்டின் கிரகப்பிரவேசம் நடந்தது. ஆசையாக கட்டிய புதிய வீட்டில் ஒருநாள் மட்டுமே தங்கிய நிலையில் மோட்டார் சைக்கிள் விபத்தில் சிவானந்த் பலியான சம்பவம் உறவினர்களிடையே சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது.